இந்த மேஷ லக்னம் செவ்வாய் இந்த வீட்டோட ஓனர். ஓகேங்களா? இந்த செவ்வாய்க்கு 1ஆம் பாவகத்துல லக்ன ஆதிபத்தியம். அவரு எப்படிப்பட்டவரு? இங்க செவ்வாய் இருந்தா அவரு கோவக்காரரு, இங்க செவ்வாய் தனிச்சிருந்தா அவரு கோவக்காரரு, இங்க சனி தனிச்சிருந்தா அவரு பிடிவாதக்காரரு, செவ்வாயோட சேர்ந்து இருக்கும் போது லைட்டா தருதலையாவ மாறுறாரு, ராகுவோட இருக்கும் போது கொலை பண்ணிடுறாரு. லக்ன பாவகம் அவரோட மென்டாலிட்டி என்ன பண்ணுது? ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குல்ல, இது கடுமையான பாவத்துவம். ஆனா ஒரு குரு இங்க இருக்கிறாருன்னு வச்சுங்க, இந்த குரு இங்க இருந்து சுக்கிரன் இது உள்ளே போடுவோமே, இது அப்படியே யோக ஜாதகமா மாறிடும். இந்த ஜாதகம் அப்படியே யோக ஜாதகமா மாறிடும். இங்க சுக்கிரன் இங்க குரு வந்தாங்கன்னா, ஏன்னா குருவின் 9ஆம் பார்வையில சுக்கிரனோட சேர்ந்து 3 கிரகமும் தசையில அட்டகாசமான நல்ல பலனை கொடுக்கும். குரு இல்லைங்க, சுக்கிரன் இல்லைங்க. இந்த இடத்துல ராகு தசையில விபத்து, ராகு தசையில கொலை பண்ணுவீங்க, செவ்வாய் தசையில கொலை பண்ணுவீங்க, சனி தசையில தொழில் கெட்டு போகும், இந்த 7ஆம் பாவகம் கெட்டு போகும். இந்த கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் பாக்குதோ, கெட்டு போன கிரகம் பார்த்த இடத்துல கெடுக்குமா? இளைய சகோதரத்தை சனி பாக்குறாரா? இந்த சனி தசையை எடுத்துக்கும், நெருக்கமாவே டிகிரியில இருக்காங்கன்னு போடும். ஒருவேளை சனி 10 டிகிரியில இருக்காரு, செவ்வாய் ஒரு 12 டிகிரியில இருக்காரு, ராகு 2 பேத்துக்கும் முந்தைய அமைப்புல ஒரு 15 டிகிரியில போடுவோம். சோ கடுமையான பாவத்துவம். இவர் ஒரு சைக்கோ கில்லரா இருப்பாருங்க, அப்படியே இருப்பாரு. ஏன்னா லக்னம் சுத்தமா கெட்டு போச்சு, லக்னாதிபதி கெட்டு போச்சா. ஒருவேளை இவருக்கு செவ்வாய் தசை நடக்குது, மனைவி 4ஆம் பாவகம் கெடும், மனைவியை இவரே இது பண்ணுவாரு, இவரே கொலை பண்ணுவாரு, செவ்வாய் 7ஆம் இடத்தை பாக்குறாரு, இவரே மனைவியை கொலை பண்ணிடுவாரு. ஏன் கொலை பண்ணணும்? ரத்தம் வரணும் செவ்வாய் தசையில, ரத்தத்தால இவர் அசிங்கப்படணும். லக்னம் கெட்டு போச்சு, லக்னாதிபதியே இங்க இருந்து 8ஆம் பருவியா 8ஆம் வீட்டை பார்த்து கடன் நோய் வம்பு வழக்க உருவாக்கணும்ல. இந்த அமைப்புகள்ல இது அப்படியே கெடுக்கும். ஓகே, இதுல குரு வந்தாருன்னா இந்த பலன் அப்படியே மாறும். இந்த இடத்துல ஒருவேளை இங்க சூரியனும் உச்சமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இங்க பௌர்ணமி சந்திரன் வந்தா அட்டகாசம், அப்படியே தலைகீழா இவர் மிகப்பெரிய போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. அதே தண்டனை கொடுக்கறத, அதே அடிக்கிறது, அதே ரத்தம் வர வைக்கிறத போலீஸ் ஸ்டேஷன்ல செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இதே டாக்டரா இருந்து ஹாஸ்பிட்டல்ல செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா இந்த இடத்துல இல்ல, அமாவாசை ஆகுது, குரு சுக்கிரன் தொடர்பு இல்ல, இப்படி இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம இவ்வளவு டீட்டெயிலா பலன் எடுக்க வேணாம். லக்ன பாவகம் இது வந்துருச்சா? லக்னத்துக்கு 2ஆம் பாவகம் தனம், வாக்கு, குடும்பம். இங்கதான் வருமானம் கிருமானம், நீங்க என்ன தொழில் செய்றீங்க, எப்படி வருமானம் வருது, குடும்பம் எப்படி இருக்கு, எல்லாம் அங்கதான் வரும். இது லக்னாதிபத்தியம். நீங்க உங்களோட தலை, இது உங்களுடைய 3ஆம் பாவகம். இளைய சகோதரம், உங்களோட தம்பியோ தங்கச்சோ, முயற்சி, உங்களோட முயற்சி பண்ற இடம், புகழ் கீர்த்தி இருக்கிற இடம், கவிதை கட்டுரை எழுத்து எல்லாம் இந்த 3ஆம் பாவகம் முயற்சி ஸ்தானம். 4ஆம் பாவகம் மனைவி, அம்மா, வீடு, வாகனம், தன் சுகம், உங்களுக்காக நீங்க செலவு பண்ணிக்க கூடியது, படிப்பு, இதுல நிறைய வரும். நான் மண்டையில இருக்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்றேன். லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் என்ன தரும்? பூர்வ புண்ணியம்னு நீங்க பார்க்காததெல்லாம் போய் சொல்லாதீங்க. பூர்ண புண்ணியத்தெல்லாம் பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு 5ஆம் பாவகம் குழந்தைய தரும், 5ஆம் பாவகம் அதிர்ஷ்டத்தை தரும், 5ஆம் பாவகம் நல்ல கெட்ட எண்ணங்களை தரும். எண்ணங்கள், உங்களோட எண்ணங்கள், தாட்ஸ் 5ஆம் பாவத்துல இருந்து வரும். நல்ல கெட்ட எண்ணங்கள். 6ஆம் பாவகம் 6, 8 ரொம்ப ஸ்பெஷல். கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம். இன்னும் அதை பாதியா பிரிச்சீங்கன்னா அடுத்தவர் பணம். நல்ல நிரந்தர வேலை, ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் இந்த இடம் தான். ஓகேங்களா? 7ஆம் இடம் கணவன், மனைவி, பங்குதாரர், பார்ட்னர்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் இந்த 7ஆம் பாவகம்ங்க. உங்களுடைய எதிர்த்தன்மையான ஆப்போசிட் பாவகம். 8 வெளிநாடு, வெளி மாநிலம்னு வரும். 12 இருந்தாதான் வெளிநாடு, வெளி மாநிலம். இந்த இடத்துல 6ஆம் பாவகம் தீர்க்க முடியாத நோய், தீர்க்க முடியாத குரானிக் டிசீஸ். அவங்களுக்கு HIV வந்துருச்சு, அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு, தீர்க்கவே முடியாது அப்படின்ற மீள முடியாத நோய் 6ஆம் பாவகமும், தீர்க்கக்கூடிய நோய்
உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, கால் வலி வந்துருச்சு, ஸ்லீப் டிஸ் வந்துருச்சு, கொஞ்ச நாள்ல ரிகவர் ஆயிட்டேன். அப்ப குணமடையக்கூடிய நோய்கள், அதிர்ஷ்டம், அதத்தான் புதையல் கிதையல்னுவாங்க. அந்த புதையல்லாம் இந்த பாவகம் தான், புதையல். வேற என்ன இருக்கு? 8ஆம் இடம் ஆயுள், ரொம்ப முக்கியமா ஆயுள். ஆயுள் 8ஆம் பாவகம் தான் உங்களுக்கு ஆயுள கொடுக்கும். ஆயுள் ரொம்ப முக்கியம். இது இல்லாம 9ஆம் இடம் சகல விதமான பாக்கியம். பாக்கியம் அப்பா, சகல விதமான பாக்கியம், புகழ் எல்லாமே இந்த இடத்துல தான். பேரு, அந்தஸ்து, நீங்க எந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க எல்லாம் இந்த பாவகம். 10ஆம் பாவகம் உங்களுடைய ஜீவன பாவகம். நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்க, எப்படி சாப்பிடுறீங்க, ஜீவனம். வேற என்னது? பட்டம், பதவி. நீங்க என்ன போஸ்டிங்ல இருக்கிறீங்க, என்ன ரேங்க்ல இருக்கிறீங்க, அந்த பட்டம் பதவி எல்லாம் அந்த 10ஆம் பாவகத்துல வந்துருதா. 11ஆம் பாவகம் ஸ்பெஷலான பாவகம். எல்லா விதத்திற்கும் நல்ல தீர்வு. தீர்வு எல்லாத்துக்கும். நீங்க 6ஆம் இடத்துல வந்த கோர்ட்டு கேஸ் இங்க அப்படியே லாபமா முடியும். இது லாபஸ்தானம். லாபஸ்தானம், லாபஸ்தானம். எல்லா விதமான கெட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல முடிவு கொடுக்கக்கூடிய இடம் லாபஸ்தானம். 2வது வாழ்க்கை, 2வது மனைவியோ கணவனோ, மூத்த சகோதரர், மூத்த சகோதரரோ சகோதரியோ, உங்களோட அண்ணனா அக்காவோ இந்த இடத்துல இருந்து வருவாங்க. லாபம் இந்த இடத்துல இருந்து வரும், பொருளாதாரம் இந்த இடத்துல இருந்து வரும், உங்களுக்கு வெற்றிகள் இந்த பாவகத்துல இருந்து வரும். ஓகே, லாஸ்ட் 12ஆம் பாவகம். இதுதாங்க உங்களுடைய மறைவு பாவகம். நீங்க லக்னத்துல உயிர் பிறந்து நீங்க செத்து போகக்கூடிய 12ஆம் பாவகம். இங்க நீங்க செத்து போவீங்க. 12ஆம் பாவகம் செத்து போவீங்க. உயிர் உடலை விட்டு பிரியக்கூடிய பாவகம். உயிர் இங்க இருந்து லக்னத்துல நுழைஞ்ச ஆத்மா அப்படியே சுத்திட்டு வெளியாகி போயிடும். உயிர் பிரியும். இறப்பு, வெளிநாடு, வெளிநாடு. வேற என்னது? பங்கு சந்தை, கிரிமினலா இருக்கிறது, கிரிமினலா இருக்கிறீங்க. இந்த மாதிரி 12ஆம் இடம் நிறைய வருங்க. வெளிநாடு, வெளி மாநிலம், எக்ஸ்போர்ட் பண்றது. எக்ஸ்போர்ட் பண்றது கடகமும் எக்ஸ்போர்ட்னு வரும். இது வெளிநாடு, வெளியில எடுத்து போறீங்க, வெளியில கொடுக்குறீங்க. உங்களை விட்டு பிரியுது, உங்களை விட்டு விலகுது, போகுது. நீங்களா வெளியில போறது, டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, வெளிநாட்டுக்கு போறீங்க, சுத்தி பார்க்க போறீங்க. இது எல்லாம் இந்த 12ஆம் பாவகத்துல வரும். இப்போ லக்னம் மாற 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 இந்த பாவகம் இதே ரோல் பிளே பண்ணும். நீங்க இந்த ரிஷப லக்னமா இருந்தாலும் 2ஆம் பாவகம் தனம் லாபம் குடும்பத்தை கொடுக்கும். நீங்க சிம்ம லக்னமா இருந்தாலும் 2ஆம் பாவகம் தனம் லாபம் குடும்பத்தை கொடுக்கும். நீங்க மேஷ லக்னமா இருந்தாலும் 2ஆம் பாவகம் இதை தான் கொடுக்கும். நீங்க இந்த 12ஆம் பாவகத்தோட பலனை நீங்க ஒருவேளை விருச்சக லக்னமா இருக்கிறீங்கன்னா இந்த 12ஆம் பாவக பலன் இந்த இடத்துல நடக்கும். ஏன்னா இந்த லக்னத்துக்கு 12ல இந்த இடம் இருக்கு. இது தாங்க பாவக பலன். ஆனா மறுபடியும் இதை இன்னொரு வாரத்துல மறுபடியும் இன்னொரு தடவை ஒரு ரீசெக் மாதிரி மறுபடியும் பண்ணிக்குவோம். இது எப்படி உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. சரிங்களா? இன்றைய கிளாஸ்ல ஒரு பாவகங்கள் எந்தெந்த அமைப்புகள் வச்சிருக்கு, ஒரு பாவக கட்டங்கள் எந்த விதமான அமைப்பு, ஒரு 3ஆம் பாவகம் என்ன வச்சிருக்கு, ஒரு 11ஆம் பாவகம் என்ன வச்சிருக்கு, இளைய சகோதரம் யாரு, புகழ் அமைப்புகள் யாரு, தந்தை ஸ்தானம் எந்த வீடு, இது மாதிரியான அமைப்புகளை ப்ரீவியஸ்ல நம்ம காரகங்களை பார்த்தோம். இப்ப மெதுமெதுவாக ஆதிபத்தியங்களை புரிஞ்சுக்க வரோம். அதாவது லக்ன ஆதிபத்தியம் என்ன, 2ஆம் ஆதிபத்தியம் என்ன, அதாவது அதுல நம்ம மென்ஷன் பண்ணல 2ஆம் வீடு என்ன தரும், 3ஆம் வீடு என்ன தரும், 4ஆம் வீடு என்ன தரும் அப்படின்ற மாதிரியான ஆதிபத்தியங்களை உங்களுக்கு இந்த கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். இது நிறைய இருக்கும். ஆனா லக்னத்துக்குன்னு குறிப்பா ஒரு 3-4 அமைப்புகள் இருக்கும்ல, அந்தந்த பாவகங்களுக்கு குறிப்பிட்ட முதன்மை அமைப்புகளை இந்த ஜாதக அமைப்புகள்ல பார்த்திருக்கோம். அடுத்த வாரம் வரக்கூடிய கிளாஸ்ல இன்னும் இதனையே கொஞ்சம் டீட்டெயிலா போகக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால ஆதிபத்தியங்களை விரிவாக்கமாக பார்க்க போறோம். ஆதிபத்தியம் என்ன, காரகம் என்ன அப்படின்ற கூடிய 2 வித்தியாசங்களை அடுத்து வரக்கூடிய அமைப்புகள்ல பார்க்க போறோம். இந்த அமைப்புகளோடு இன்றைய இந்த கிளாஸ் ஒரு நிறைவுக்கு வருகிறது. நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். இது ஜோதிட நுண்ணறிவு. வணக்கம்.